ஹாய் ஹலோ வெல்கம் டு மேக்ஸ் ஜங்ஷன். நான் உங்கள் மேக்ஸ். இன்றைக்கி ஒரு கண்டென்ட். பிஃபோர் தட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் ஒன் திங் கிளியர். இன்றைக்கி கண்டென்ட் வில் பி கோயிங் டு பின் தங்கிலீஷ். த ரீசன் பிகைண்ட் திஸ் தங்கிலீஷ் இஸ் ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு don't want people to miss this opportunity of this content. ஏன்னா this content is very important for your career as well as ஏன்னா நார்மலி நிறைய பேர் அப்ராட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம் ஃப்ரம் அப்ராட். மெனி பீப்புள் ரிஜெக்ட் சம் ஆஃபர்ஸ் டியூ டு தேர் லேக் ஆஃப் நாலேஜ். ஸோ அது ஏன் சொல்ல வரேன்னா, ஸ்பெஷலி ஐ வாண்ட்ஸ் டு ஸ்பெசிஃபை இஸ் ஆஃப்ரிக்காவில் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுன்னா தே நார்மலி ரிஜெக்ட் பிகாஸ் ஆஃப் த சரௌண்டிங் பீப்புள்ஸ். ஏன்னா உடனே பீப்புள் கமெண்ட் டெல் அஸ் தட் சார் அங்கே போகாத, அங்கே வந்து சுற்றுவாங்க, தேர் இஸ் a lot of crime over there. இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வில் கம் இன் டு தேர் நாலேஜ். ஸோ இது வந்து இட் வில் ஸ்கேர் தேர் பேரண்ட்ஸ். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பிரேக் இட் அவுட். தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் திஸ் வீடியோ. இதை நான் தமிழில் பியூர்லி பண்ணேன் அப்படின்னா இட் வில் நாட் ரீச் மெனி பீப்புள். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் திஸ் டு ஆல் த பீப்புள், அதர் லாங்குவேஜஸ் ஆல்சோ, பிகாஸ் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் ஃபார் த கெரியர் பேஸ்ட். ஸோ வை ஐ ஆம் டெல்லிங் திஸ்? உங்கள் கொஸ்டின் எனக்கு புரியுது. சிம்பிள், ஐ ஒர்க்ட் இன் ஆஃப்ரிக்கா ஃபார் ஆல்மோஸ்ட் 5 years அண்ட் மெனி ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஸ்டில் ஒர்க்கிங் ஓவர் தேர். ஐ எம் இன் கனெக்ட் வித் தெம் அண்ட் த ரீசன் பிகைன் திஸ், நான் ஒரு 5 yearsல பார்த்தீங்கன்னா ஐ ஒர்க்ட் இன் 3 major countries and I traveled a lot in many countries. ஸோ நான் வேர் ஐ ஒர்க்ட் அண்ட் ஐ ஸ்டேட் அந்த கண்ட்ரியை பற்றி தான் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக இன்றைக்கி கண்டென்ட்டில் பேச போகிறேன். த ஃபஸ்ட் கண்டென்ட், அதாவது ஃபஸ்ட் வீடியோவில் நான் இன்றைக்கி பேச போகிற கண்ட்ரி பார்த்தீங்கன்னா த தன்சானியா, ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். லெட்ஸ் என்டர் டு த கண்டென்ட் இம்மீடியட்லி. நம்ம யாருன்றது முக்கியம் இல்லை, நம்மளால் என்ன முடியுன்றது தான் முக்கியம். நமக்கு செட் ஆகுதுல்ல இந்த டைலாக். வெல்கம் பேக். ஓகே, த கண்டென்ட் வந்து நம்ம வி ஆல்ரெடி எக்ஸ்பிளைன்ட். நவ் ஐ டெல் யூ ஹவ் ஐ went to Africa, Tanzania. Now actually I got an offer from a company which is from Mumbai. They have started the distributorship in Tanzania in a capital city called Dar es Salaam. ஓகேங்களா, அங்கே வந்து ஹீரோ மோட்டோ காப்ஸை வந்து அவங்க ப்ரமோட் பண்ணுற டிஸ்ட்ரிபியூட்டராக போகிறாங்க. ஸோ அந்த கம்பெனியில் ஐ காட் ஆப்பர்ச்சுனிட்டி ஒர்க் ஆஸ் அ சேல்ஸ் மேனேஜர் இந்த இயர் ஆஃப் 2011 எண்டு. ஸோ ஓகே ஃபைன், எனக்கு இந்த ஆஃபர் வரும்போது ஐ ஹவ் லாட் ஆஃப் issues. When I was working with Yamaha, then I got this opportunity. I traveled to Mumbai for an interview and I got selected, and the pay which I got is really fantastic pay, almost close to 18 lakhs per annum. So Indian pay. Apart from that, I got a good package in Africa separately. It's approximately of $600 as a living allowance, and I got a fantastic house and EB bills and car, fuel, everything is taken care of the company. Fantastic offer I got. I'm happily came back to Chennai, but same எனக்கு என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் சரி, என்னோடய ஃபேமிலி சர்க்கிளில் சரி, ஐ காட் தட் சேம் இஷ்யூ. அங்கே வந்து ரொம்ப ப்ராப்ளம் இருக்கும், க்ரைம் ரேட்ஸ் அதிகம், சுற்றுவாங்க, கொன்றுவாங்க, பணம் முக்கியம் இல்லை, இது மாதிரி ஐ காட் லாட் ஆஃப் இன்புட்ஸ். பட் ஐ வாஸ் மென்டலி தாட் ஒன்லி ஒன் திங். மை கொஸ்டின் இஸ் வெரி சிம்பிள் டு எவ்ரி ஒன், வெதர் யூ ஹேவ் ட்ராவல் டு ஆஃப்ரிக்கா ஆர் நாட். You have any experience over there? My question is very simple. Even my MD, the company which I work for, Yamaha, he told me the same. I asked the same question to him. Then he told that no, I heard it. So the problem here is everyone speaks what they heard. That is totally nonsense. What I was telling with my experience, and I was very sorry to say that எனக்கு வந்து அடுத்தவங்க எக்ஸ்பீரியன்ஸை வந்து அக்செப்ட் பண்ணுற ஹேபிட் எனக்கு கிடையாது. பட் ஸ்டில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் கொடுக்குற ரீசன் என்ன, வாட் ஐ சீன் அண்ட் வாட் ஐ எக்ஸ்ப்ளோர், அதான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நிறையா பேர் எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளே 2-3 ஆஃபர் வந்து they missed this opportunity due to this panic things. Okay, so that is why the reason I was doing this content today. Okay, then I got very strongly decided to move. Then I started my travel towards Tanzania, Dar es Salaam in the year same 2012 beginning. It was a fantastic experience. Okay, let me explain about Dar es Salaam and Tanzania. Tanzania is one of the country which is highly safe in East Africa. The East Africa contains of 4 countries, which is of Tanzania, Uganda, Rwanda, Burundi, Malawi. So these all contents comes under in fact Kenya. This all comes under East Africa. In all this, the highly secured place in East Africa is number 1 is Rwanda, second one is Tanzania. அது வந்து நீங்கள் ரொம்ப தைரியமாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ தன்சானியா பொறுத்த வரைக்கும் the language which they speaks is Swahili. ஸ்வாஹிலி அங்கே வந்து 100% you need to learn Swahili. நீங்கள் அங்கே போகும்போதே தி வெல்கம் யூ இன் கரிபு, தட் மீன் வெல்கம்.
அங்கே வந்து த பெஸ்ட் பார்ட் இன் டான்சானியா பார்த்தீங்கன்னா த பீப்புள் வெல்கம்ஸ் யூ. நீங்கள் ரோட்டில் நடந்து போகும்போது எதிர்க்க ஒருத்தர் உங்களை பார்த்தா தே இமீடியட்லி ஸ்மைல் ஆன் யோர் ஃபேஸ். அவங்க வந்து உடனே நம்ம திரும்பி பார்த்துட்டு கண்டுக்காமல் போவாங்க. தே இமீடியட்லி ஸ்மைல் ஆன் யூ. பீப்புள் ஸ்டார்ட் க்ரீட்டிங் யூ ஃபாஸ்ட். ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து ஒரு கம்பெனிக்குள்ளே என்டர் ஆகிறேன். ஐ வாண்ட் டு மீட் சம்படி. ஐ ஜஸ்ட் வெண்ட் இன்சைடு அந்த ரிசப்ஷனில் போய்ட்டு ஐ எம் ஜஸ்ட் ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் லைக் தட். கேன் ஐ மீட் மிஸ்டர் மல்கோதா சம்திங் லைக் தட். த லேடி initially asked me how are you, she asked me. I said fine, okay, can I meet. Then she asked me, நான் வந்து உங்களை விஷ் பண்ணேன். You are not asked me anything. That means they are insisting us to ask them back how are you. So they are very much keen in their practices. அதுலேருந்து அவங்க போக மாட்டாங்க. ஸோ இல்லை இவ்வளோ பேசுகிறே க்ரைம் ரேட் இருக்குங்க. வெதர் இட் இஸ் நாட் இன் இந்தியா, மை கொஸ்டின் இஸ் சிம்பிள். க்ரைம் ரேட் இருக்குது, இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா ஹவு யூ ஆர் இன் தட் கண்ட்ரி. நீங்கள் ஒரு அந்த கண்ட்ரிக்கு போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு புட் இன் யுவர் சென்ஸ் தட் யூ ஆர் கோயிங் ஃபார் அ ஜாப். தட் இஸ் நாட் யுவர் ஓன் டவுன், தட் இஸ் நாட் யுவர் ஓன் கண்ட்ரி. இது உங்கள் மைண்டில் இருந்ததுன்னா நீங்கள் அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுற இடத்த கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணுன்னு முடிவு பண்ணிங்கன்னா, நம்ம இந்தியாவில் போகும்போது ஜல்லு எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி சல்சல்னு போனாலாம். ஸோ நம்ம அதுக்குன்னு ஒரு பிளான் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸோட போகிறது ஓகே ஃபைன், லாட் ஆஃப் பிளேசஸ். இன்ஃபேக்ட் இப்போ வரைக்கும் உங்களுக்கு டன்சானியான்னு சொன்னோன்னா நிறைய பேருக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகிருக்காது. அது எங்கே இருக்குன்னு நான் உங்களுக்கு ஈஸியாக அதை புரிய வைக்கணுமா அது எங்கே இருக்குன்றது. த பிக் ஹையஸ்ட் பிக், ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பிக் இன் வேர்ல்டு, கிளிமஞ்சாரோ. ஸோ அங்கே தான் இருக்குது. ஸோ மான்சான்ற ஒரு இடத்துல இருக்குது கிளிமஞ்சாரோ. இதுதான் வந்து டன்சானியா உங்களுக்கு நான் அடையாளம் காட்டுறதுக்கான ஒரு சின்ன விளக்கம். ஸோ நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அங்கே டன்சானியா பார்த்தீங்கன்னா, ஐ ஒர்க் ஃபார் த ஹீரோ மோட்டோ கார்ப்ஸ். என்ன ஹீரோ மோட்டோ கார்ப்ஸ் அங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு பிரேக்கிங் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். டன்சானியாவோட நம்பர் 1 மோட்டர் பைக்ஸ் யார் தெரியுங்களா? பஜாஜ் பாக்ஸர் 150cc. உண்மையே ஷாக்கிங்காக இல்லை. அந்த பைக் தான் டன்சானியாவோட நம்பர் 1 இந்தியன் மோட்டர் சைக்கிள். ஆக்சுவலி சைனீஸ் பைக்ஸ் வந்து ஹியூஜ் குவான்டிட்டிஸில் இருக்குது. ஏன்னா அது வந்து ரேட் வைஸ் ரொம்ப லோ. ஏன் அந்த இங்கே 2 வீலர் கம்பெனிஸ் ஏன் அங்கே போய் விழுறாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன். அங்கே வந்து 2 வீலர் கம்பெனிஸ்க்கு வந்து என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, போடான்னு வாங்க. போடா இஸ் நத்திங் பட் டாக்ஸி. அங்கே வந்து 2 வீலர்ஸ் அதனால் யூஸ் ஃபார் டாக்ஸிஸ். ஸோ அந்த டாக்ஸி யூசேஜ்க்காக தான் அந்த கண்ட்ரியில் வந்து இவ்வளோ 2 வீலர் கம்பெனிஸ். அங்கே வந்து மஹேந்திரா மோட்டர் பைக்ஸ் இருக்குது, டிவிஎஸ் இருக்குது, பஜாஜ் இருக்குது. ஸோ இவங்க 3 இந்தியன்ஸ், இது போக வந்து யமஹா இருக்குது. ஸோ இது மாதிரி நிறையா சைனீஸ் கம்பெனிஸும் இருக்குது. இங்கே காம்படிஷனே அங்கே வந்து அந்த மார்க்கெட்டில் வந்து மோட்டர் பைக் சேல் பண்ணுறது தான். ஸோ அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிற பஜாஜ் பார்த்திங்கன்னா, நாங்கள் போன டைமில் ஆல்மோஸ்ட் தே செல்லிங் அரௌண்ட் 12,000 யூனிட்ஸ் பர் மந்த். ஸோ இதுதான் வந்து அங்கே உள்ள சுச்சுவேஷன்ஸ். ஓகே, இப்போது இன்னொரு விஷயம் டார்சலாம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா, டார்சலாம் வந்து கேபிட்டல் ஆஃப் டன்சானியா, பட் இட் இஸ் நாட் அ பொலிட்டிக்கல் கேபிட்டல். பொலிட்டிக்கல் கேபிட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, டொடோமோன்னு ஒரு இடம் இருக்குது, அதுதான் பொலிட்டிக்கல் கேபிட்டல். வை திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ்? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொன்னால், ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் இன் திஸ் கான்செப்ட். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, நிறையா இப்போ நியூ பார்ட்டிஸ் விச் தே கம் இன் டு திஸ் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ். தே டோல் தட் திருச்சி ஆர் சப்போஸ் டு பி அ capital city of Tamil Nadu. The reason behind is, அது வந்து middle of the state, so it will be easy for everyone to come and gather over there for everything. So same concept over there. அவங்களுக்கு வந்து கேபிட்டல் சிட்டி டார்சலாம் ஆனாலும் பொலிட்டிக்கல் கேபிட்டல் இஸ் டொடோமோ, பிகாஸ் which is a easy and center part of this Tanzania. So they kept that as a political capital. இந்த பொலிட்டிக்கல் கேபிட்டல் வந்து you can see in மாஸ் என்கிற மாசிலாமணி படத்தில் பார்த்தீங்கன்னா, there is a scene comes with that state and that டொடோமோல ஒரு கான்செப்ட் சீன் வரும். மேபி நீங்கள் ரீகால் பண்ணிக்கலாம் இப்போ நான் சொன்ன உடனே. ஓகேங்களா? A warm welcome to everyone gathered here. Thanks to Mr. Kodandaram Reddy, the Honorable Minister from India, for attending FAIM. And a special thanks to his friend and allied businessman, Mr. Radhakrishnan, for his investment in Tanzania. FAIM 2015 officially begin with a speech from Mr. Reddy. Please, sir. ஸோ இன்னொன்று, இந்த டான்சானியா எந்த அளவுக்கு சினி இண்டஸ்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னு பார்க்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அயன் படம் பார்த்துருந்தீங்கன்னா, அயன் படத்தில் ஒரு பயங்கரமான ஃபைட் சீன் வரும் ஆஃப்ரிக்காவில் கடற்கடன்னு. ஆனால் அவங்க சொன்னது வந்து கானான்னு சொல்லுவாங்க, பட் இட் இஸ் நாட் கானா. அதை வந்து ஜான்சிபார் அப்படின்ற ஒரு இடத்துல தான் அது ஷூட் எடுத்தாங்க. ஜான்சிபார் என்ன பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ஐலாண்ட் விச் இஸ் பிலாங்ஸ் டு டான்சானியா. அந்த ஐலாண்டில் தான் அந்த டூர் எடுத்த அந்த ஷூட் ஃபுல்லாக எடுத்தாங்க. பட்
டெல் அஸ் கானா. ரஜினி சார் நடித்த ரோபோ படத்தில் கிளிமஞ்சர் சாங் எடுத்ததும் அங்கே தான். நிறையா படத்தோட முக்கியமான சீன்ஸ் ஆஃப்ரிக்காவில் எடுக்கிற நிறைய சீன்ஸு இந்த டன்சானியாவை சுற்றி தான் எடுத்திருக்காங்களே தவிர்த்து வேறு அந்த அவங்க சொல்கிற கண்ட்ரியில் எடுத்ததில்லை. ரீசன் இப்போமே தெரியும், ஏன்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா த சேஃப்டி இஸ் மோர் இன் டான்சானியா. பட் அவங்க சொல்கிறது கானாவாக இருக்கும், பட் அந்த ஷார்ட்ஸ்லாம் எடுத்தது டான்சானியாவாக இருக்கும், ஜான்சிபாரில் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு இது சேஃபான கண்ட்ரி. இந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா ப்ளீஸ் டோன்ட் மிஸ் இட். ஓகேங்களா? இங்கே வந்து நிறையா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னும் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு புட் யூ மோர். அங்கே சேம் வாட் வி ஆர் ஹேவிங் சேம். இப்போ இங்கே இருக்க புதுப்பேட்டை அங்கே இருக்குது, கரியாக்கோன்னு ஒரு மார்க்கெட். நீங்கள் இஃப் யூ கோ இன் டு த கரியாக்கோ மார்க்கெட் யூ ஃபைண்ட் தட் இஸ் லைக் அ புதுப்பேட்டை ஆஃப் சென்னை. ஸோ இது மாதிரி இட் இஸ் சிமிலர். த பீப்புள் ஆர் வெரி குட், பட் த ஒன் பேட் திங் இஸ் தட் தே டோன்ட் ஸ்பீக் இங்கிலீஷ். English is not mandatory over there. The country is very much keen. They all speak Swahili as a mandatory language. And the one great part in the there is a lot of schools, free educations. Okay, free educations are huge over there for local Tanzanian people. For example, I had personal experience when I was traveled to the place called Bukoba. When the kids are walking in the road, they have the brooms in their hands. They keep sweeping by seeing a road. They start sweeping dust, everything and all. They practicing a people from the kids itself that we have to keep the country clean. Now open சொல்றேங்க, I had find it's much cleaner than where I was staying right now. So this is what the fact is. Okay, இதுக்கப்புறம் இன்னும் இன்ஃபர்மேஷனா, இப்போ if the Indian family is going there, what they are having, you are having everything over there, everything. Lot of Indian restaurants are there, the Chappan Bhog, Chowpati, there is some other Indian names, lot of I forgot the name, there's a Keralite things are there, and every community is having a gathering over there. Tanzania Tamil Sangam, Tarangini, Telangana Sangam, lot of communities are there for language peoples, that state peoples. There is a good support from an Indian embassy. Sorry, there is no Indian embassy, there is a Indian High Commission. The Indian High Commission is highly supporting Indians in Africa. Okay, so this is the part I just want to cover. And next thing, இப்போ நான் ஃபேமிலியோட, if I went to that with my family, நான் எப்படி அங்கே சர்வே பண்ணேன்னா, you have a Indian schools. Delhi Public School is there in Dar es Salaam as well as in Manza. ஸோ இங்கே போனீங்கன்னா உங்கள் பசங்களை தாராளமாக படிக்க வைக்கலாம். பட் unfortunately there is no language Tamil. Unfortunately you have to put your kids in Hindi only. There is no other language in that school, only Hindi, English and other regular syllabus. So these are the things. Tamil வேணா நம்ம you have Tamil, Telugu, you have to teach them in your own house. So இதுதான் நான் என்ன கொடுக்க முடிஞ்ச ப்ரீஃப். இதில் சில இன்ட்ரெஸ்டிங்கான சில ஃபோட்டோஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓகே, ஐ ஜஸ்ட் ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஷியல் ஃபோட்டோ. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஐ எம் ஷேரிங் திஸ் ஃபோட்டோ விச் இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள கிரிக்கெட் டீம். நாங்கள் வந்து தமிழ் பசங்க அப்படின்னு தமிழ் ஈகிள்ஸ் அப்படின்னு ஒரு கிரிக்கெட் டீம் வச்சுருந்தோம். அந்த டீம் உள்ள ஃபோட்டோ தான் இது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க எல்லாருமே தமிழ் பாய்ஸு. பட் இங்கே தமிழ் பேசினாலும் இங்கே 2 கேரளைட்ஸ் இருப்பாங்க. பட் அங்கே எல்லாருமே ஒன்றா தான், நாங்கள் தமிழ் பாய்ஸ் தான் விளையாடுவாங்க அவங்க. ஸோ இது ஒரு ஃபோட்டோ. செகண்ட் பார்த்திங்கன்னா இது வந்து ஐ ஹேட் டுக் இட் இன் ஜான்சிபார். நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஜான்சிபார் போகும்போது எடுத்த ஃபோட்டோஸ் தான் இந்த ஃபோட்டோஸு. இது கூட இருக்கிறது வந்து மிஸ்டர் மதன். ஐ ஒர்க் வித் மீ இன் த சேம் கம்பெனி. அண்ட் இது பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே வந்து ஒரு ஈவெண்ட் ஒன்று நடந்தது. உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம் இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க அந்த ஈவெண்ட்டுக்கு. அதில் வந்து இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கரில் வந்த இவர் பேர் ஐ ஃபர்காட், இவங்க வந்து அந்த பெர்ஃபார்ம் பண்ணாங்க அந்த ஃபோட்டோ. ஸோ அதே மாதிரி அங்கே வந்து இது வந்து ஓகே, இது பார்த்திங்கன்னா அங்கே உள்ள ஒரு புடியான ஒரு ஐலாண்டு. அந்த ஐலாண்டில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உட்காந்துட்டு இருப்போம், அவங்க ஃப்ரெஷ்ஷாக போய் கடல்லே பிடிச்சிட்டு வருவாங்க, நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது லாப்ஸ்டர். இங்கே நம்ம வாங்கினது 2000 ரூபாங்க ஒரு லாப்ஸ்டர். அங்கே எங்களுக்கு வந்து இந்தியன் வேலை ஒரு 300-400 ருபீஸில் கிடச்சிது. அதுவும் ஃப்ரெஷ்ஷாக கடல்லேருந்து பிடிச்சிட்டு அப்படியே அறுத்து அங்கேயே செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது அந்த ஐலாண்ட் தான் இது. அதே மாதிரி இது தான் பார்த்திங்கன்னா தன்சானியா தமிழ் சங்கத்தில் நாங்கள் நடத்தின ப்ரோக்ராம். ஸோ ஐ வாஸ் எம்ஜே ஓவர் தேர். ஸோ அகெயின் நான் பார்த்தீங்கன்னா அங்கே வீடியோ ஜாக்கியாக இருந்திருக்கேன், ஆடியோ ஜாக்கியாக இருந்திருக்கேன். ஓகே, ஃபைன். இது மாதிரி எவ்ரி இயர் அங்கே நிறையா ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். தீபாவளி தான் இங்கே அங்கே சொல்கிறோம். இது என்னோடய டீம். ஆக்சுவலி ஒர்க் ஃபார் ஹீரோ. இதுதான் என்னோட ஒர்க் பண்ண டீமு. ஸோ இவங்க எல்லாருமே அங்கே உள்ள லோக்கல் ஆஃப்ரிக்கன்ஸ், அவங்க என்னோடய டீம்மேட்ஸாக இருந்தாங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மிஸ்டர் அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய இந்தியன்ஸ் இருப்பாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் தே ஆர் ஃப்ரம் பிஃபோர் 47 இந்தியா இண்டிபெண்டன்ட் முன்னாடி இந்தியாவிலேருந்து போன
நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா இவர் மிஸ்டர் சஞ்சு பாண்டியா. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா பாண்டியா கேரேஜஸ்னு ஒன்று இருக்குது. அங்கே அவங்க தே ஆர் ஒன் ஆஃப் த ரேலி ரேசஸ் ஓவர் தர். அந்த கார் ரேலி அங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. அவங்களோட ஒரு கிளிப் நான் போடுறேன் அந்த கார் ரேஸாக. அதில் பிளேஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் தட் பர்சன் வித் க்ரீன் டிஷர்ட் இஸ் கால் சஞ்சு பாண்டியா. ஸோ இந்த ஃபோட்டோ பார்ட்டிகுலர் நாங்கள் எங்கே எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே செலு அப்படின்ற ஃபாரஸ்ட் ரிசர்வ் கேம் பார்க்குள்ளே போய் எடுத்தோம். ஸோ அந்த ரிசர்வ் கேம் பார்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போனால் ஆல்மோஸ்ட் அது ஃபாரஸ்ட்டில் பக்கத்துலேயே லைன் பார்க்க முடியும். அந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி நிறைய ஆக்சுவலாக ஃபோட்டோஸ்னால் போனால் நிறையா போட்டு ஏகப்பட்டது இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்னைக்கெலாம் அந்த வீடியோஸில் கான்சன்ட்ரேஷன்ஸ் கிடையாது. அதனால் ஃபோட்டோஸில் தான் இருக்குது. ஸோ யாருக்காவது இன்னும் இன்ஃபர்மேஷன் எனக்கு டன்சானியா எனக்கு ஆஃபர் வந்தது, இன்னும் எனக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா என்னோடய டெலிகிராம்லேயோ இல்லை இன்ஸ்டாலேயோ ஃபாலோ பண்ணி எனக்கு வாங்க. நான் என்னால் முடிஞ்ச இன்னும் இன்ஃபர்மேஷன்ஸ் தரேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐ வில் ஷேர் சம் குட் இன்ஃபர்மேஷன் அபவுட் த யுகாண்டா விச் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா. அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ஃபர்மேஷன் தரேன். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஆஃபர் கிடச்சி விட்டுருப்பாங்க. இது மாதிரி ஆஃப்ரிக்கா நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது, நிறைய இடத்துல எனக்கு கான்டாக்ட்ஸ் இருக்குது. நானும் வந்து நிறைய இடத்துல போய் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கும் சில இன்ஃபர்மேஷன் தெரியும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்ன இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு அதில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லாம் முடிஞ்ச இன்ஃபர்மேஷன் தரேன். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான விஷயத்தை எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் எனக்கு இன்னும் அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுப்பேன். ஸோ ஐ திங்க் ஒரு வேல்யூபுளான ஒரு விஷயத்தை எனக்கு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள் பை டூயிங் திஸ் கண்டென்ட். ஸோ கேட்ச் யூ வித் நெக்ஸ்ட் country content. Until goodbye from Max.